ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. அந்தோனி வா. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. கைதட்டி பாடுங்க. வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. கைதட்டி பாடுவோமா? சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை அத்தித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷமா பாடி. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம். நல்லா நல்லா பாடுங்க. அல்லேலூயா. இயேசு என்னை அத்தித்தார் மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் உன்னதத்தின் ஆவியின் அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா இப்போ. கரமுயர்த்தி. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம். சொல்லுங்க. ஐயா சத்தமா சத்தமா. உன் நாமம். ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. நல்லா பாடுவோமா? நன்றியா தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையின் உண்மையுள்ளவர். ஓ வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையின் உண்மையுள்ளவர். சதமா பாடுங்க. நன்றியா தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. உந்தன் நாவாலே என்றும் பாடு. கரகர உயர்த்தி பாடுவோம். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. மீனுமா மீனுமா. ஆமென் அல்லேலூயா. சத்தமா பாடி. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. மிக மிக ஒரு முக்கியமான தலைப்பு. நேற்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு அடித்தளமாக இருப்பது கடவுளுடைய திருவுளம். அதை நிறைவேற்ற அவரை அறிந்து கொள்வது, அவரை நம்புவது, அதுவே நமக்கு நிலை வாழ்வு என்பதை பற்றி பேசினேன். இன்னைக்கு இன்னும் அதனுடைய அடிப்படை அருட்சாதனம் தான் இந்த நம்முடைய கத்தோலிக்க போதனைக்கு அடித்தளமாக இருக்குது. அந்த அடிப்படை அருட்சாதனம் என்பது திருமுழுக்கு இல்லையா? ஸோ இதில் நிறைய குழப்பம். நம்ம கேத்தலிக் சர்ச்சில் நிறைய குழப்பம் நம்மளால் இல்லை, வெளியிலிருந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அதனால் நம்ம ஆளுங்க குழம்பி போயிடுறாங்க. அதனால் இன்னைக்கு முதல் தலைப்பு முதல்ல திருமுழுக்கு, அப்புறம் சிலை வழிபாடு, இது ரெண்டுத்தையும் நான் பேசிடலான் இருக்கிறேன். சரிங்களா? அதனால் இப்போ முதல்ல நம்ம திருமுழுக்குலேருந்து ஆரம்பிக்கலாம். பேப்டிசம். நாம் திருமுழுக்கு பெறும் பொழுது இறைவனுடைய பிள்ளைகளாகிறோம், ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்படுகிறோம், திருச்சபையின் உறுப்பினராகிறோம். இது மூணு உங்களுக்கு அடிப்படையாக சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? திருமுழுக்கு பெறும்பொழுது நான் யாருடைய பிள்ளையாகிறேன்? இறைவனுடைய பிள்ளை. ரெண்டாவது, ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்படுகிறேன். மூணாவது,
திருச்சபையினுடைய உறுப்பினராகிறேன் இல்லையா? இது மூன்றும் மிகவும் அவசியம். ஏன் திருச்சபை அப்படிங்கிறது அது ஒரு பெரிய தலைப்பு, அது தனியாக நம்ம பார்க்கலாம். அருங்குடையில் ரொம்ப டீட்டெயில்டாக அதை நான் பேசியிருந்தேன். அதுக்கு முன்னாடி திருமுழுக்கை பற்றி கொஞ்சம் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஞான ஸ்நானம் இல்லையா? முங்கணுமா முங்கக்கூடாதா? தெளிக்கலாமா தெளிக்கக்கூடாதா? பேய் டயலாக் மாதிரி கேட்குறான். பேய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஃபாதர் முங்கணுமா முங்கக்கூடாதா, தெளிச்சா போதுமா போதாதா அப்படின்லாம் உங்களை நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இல்லையா? இப்போ திருமுழுக்கு அவசியமா அப்படிங்கிறதான் கேள்வி. கத்தோலிக்க திருச்சபையினுடைய 7 அருட்சாதனங்களுடைய முதல் அருட்சாதனம் திருமுழுக்கு. அந்த அருட்சாதனத்திலிருந்து தான் மற்ற அருட்சாதனங்களை நம்ம பெறவே முடியும் இல்லையா? அது அடிப்படை அருட்சாதனமாக, அருட்சாதனங்களின் அடித்தளமாக, துவக்க அருட்சாதனமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால திருமுழுக்கை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் வெறுமனே இல்லையா கத்தோலிக்க திரு அவையையும் நம்முடைய போதனையும் புரிந்து கொள்ள முடியாது. திருமுழுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படை. ஏன் இது அடிப்படை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல யோவான் 3வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. யோவான் 3வது அதிகாரம். நிக்கோதேமு அப்படிங்கிறவர் இயேசுகிட்ட வருவார். நிக்கோதேம் இயேசுகிட்ட வருவார். அவர் ஒரு பரிசேயர். சானட்ரீன் என்கிற ஒரு உயர்மட்ட குழுவினுடைய ஒரு உறுப்பினர். சானட்ரீன் அப்படிங்கிறது யூதர்கள் மத்தியில் இருந்த ஒரு உயர்மட்ட குழு. அந்த உயர்மட்ட குழுவுக்கு தலைமை தாங்கிறவர் தான் கயபா, தலைமை குரு இல்லைங்களா? அவங்க தான் அந்த உயர்மட்ட குழு அப்படின்னு சொல்லுவாங்க, த டாப் கவுன்சில். அந்த கவுன்சிலில் ஒரு மெம்பர் யாரு? நிக்கோதேம். அவர் இரவு நேரத்தில் வரார். யாரை சந்திக்க? அவருக்கு இயேசு செய்யறதெல்லாம் உண்மையிலேயே இது கடவுளிடமிருந்து வந்த மாதிரி தான் இருக்கு. அவருக்கு 2 விதமான குழப்பம். இவர் உண்மையிலேயே மெஸ்ஸியாவாக இருப்பாரோ இல்லை இவர் வேற யாரோ? ஆனாலும் அவர் மனசுக்குள்ள அந்த ஒரு தாகம், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகம். அவர் இயேசுவை தேடி வருகிறார். நல்லா பாருங்க, அது ரொம்ப முக்கியமான செய்தி. பரிசேயர்கள் இயேசுவை வெறுத்தார்கள். அவங்களுக்கு இயேசுவை பிடிக்கல. ஆமா, இயேசுவனுடைய போதனை பிடிக்கல அவங்களுக்கு. ஆனா இவர் இயேசுவை தேடி வருகிறார். நல்லா பாருங்க, அங்கேயே ஆரம்பிக்குது ஞானஸ்நானங்கிறது. இயேசுவை தேடி வருகிறார். வந்து கேட்கிறாரு, நான் விண்ணகம் செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வாட் மஸ்ட் ஐ டூ டு கெட் டு ஹெவன்? நான் விண்ணகம் செல்வதற்கு என்ன செய்யணும் இல்லையா? இயேசு ஒரு அழகான பதில் சொல்றாரு. அதுதான் இந்த திருமுழுக்கு என்பதனுடைய ஒரு அடித்தளமாய் அமைந்திருக்கிறது. இயேசு சொல்ற அந்த பதில் தான் இந்த திருமுழுக்குக்கு அடித்தளமா இருக்கிறது. யோவான் 3:3. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. இது சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்ல. மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என்று சொல்லுங்க, ஃபுல்லா முடிங்க. மிக உறுதியாக சொல்றார். Unless you are born again, you will not enter heaven. பாத்தீங்களா? மறுபடியும் பிறந்தால் அன்றி நீ விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்பதை உறுதியாக, மிக உறுதியாக சொல்லுகிறேன். அப்ப கண்டிப்பா நம்ம மறுபடியும் பிறக்கணும். இப்போ நிக்கோதேமுங்கிறவர் நல்ல மறைநூல் அறிஞர். அவருக்கு விவிலியம் அந்த காலத்துல அந்த எபிரேய விவிலியங்கிறது அவருக்கு தண்ணிப்பாடு, எல்லாமே தெரியும் அவருக்கு. அவர் பாருங்க, அவருக்கு இது புரியல. இயேசு சொன்னது மறுபடியும் பிறந்தால் என்கிற அந்த வார்த்தை அவருக்கு புரியல. born again ஆங்கிலத்தில். இப்ப சில பேர் போட்டுக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்த உடனே சில பேர் என்ன போட்டுக்கிறாங்கன்னா born again அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஆமா இல்லையா? நாங்க மறுபடியும் பிறந்துட்டோம் அப்படின்றாங்க. அப்ப ஞானஸ்நானம் எடுத்துட்டாவே ஒருத்தவங்க மறுபடியும் பிறக்க முடியுமா அப்படிங்கறதான் கேள்வி. அது எந்த ஞானஸ்நானம், எப்படிப்பட்ட ஞானஸ்நானங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆமா, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இல்லையா? இது ஒரு நியாயமான கேள்வி. ஏன்னா இயேசு சொன்ன உடனே யாருக்குமே அது புரியாது தானே, யாருக்குமே புரியாது. அவர் மறுபடியும் பிறக்கணும்ன்றாரு. அவர் கேட்கிறாரு, வயதான பிறகு எப்படி பிறக்க முடியும், எப்படி பிறக்க முடியும்? இது ஒரு நார்மலான கேள்வி. ஏன்னா அவருடைய மைண்டுக்கு இயேசு சொன்ன பதில் புரியல.
நிறைய நேரம் நமக்கு அப்படிதான் இருக்கும். நம்மளுடைய மைண்டுக்கு இயேசு சொல்றது புரியாது, ஏதோ ஒரு செய்தி அதுக்குள்ள இருக்கு. அப்ப இயேசுகிட்டே கேட்கிறாரு, மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, நான் மறுபடியும் பிறக்க முடியுமா? வாசிங்கம்மா. நகைச்சுவையா இருக்கு இல்லையா? ஏன்பா நான் இவ்வளவு வயசாயிட்டேன், மறுபடியும் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போயிட்டு நான் எப்படி வர முடியும்? ரொம்ப லாஜிக்கலான கொஸ்டின், சயின்டிபிக் கொஸ்டின், ரொம்ப சென்சிபிள் கொஸ்டின். அண்ட் திஸ் கொஸ்டின் நீட்ஸ் an ஆன்சர். அவர் கேட்கிற அந்த கேள்விக்கு நிச்சயமா பதில் கொடுத்தே ஆகணும். வாசிங்கம்மா. ஆண்டவர் பாருங்களேன், அதை மறுபடியும் மறுபடியும் அழுத்துறாரு இல்லையா? தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி உட்பட இயலாது என மறுபடியும் மிக உறுதியாக சொல்லுகிறேன். தண்ணியாலும் ஆவியாலும் பிறக்கணும். அப்ப இப்போ கிளாரிஃபை பண்றாரு. என்ன கிளாரிஃபை பண்றாரு? மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் என்ன? இவர் இயேசு சொல்றாரு, தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறப்பதுதான் மறுபடியும் பிறத்தல் ஆகும். 2 மார்க் கொஸ்டின் அது, சிம்பிளா சொல்றேன். மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? 2 மார்க் கேள்வி. என்ன சொல்லணும்? தண்ணீராலும் ஆவியினாலும் பிறப்பதுதான் மறுபடியும் பிறத்தல் ஆகும். ஓகேவா? 2 மார்க் போங்க. ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின் முடிச்சு. இப்போ அடுத்த கேள்வி, தண்ணியிலையும் ஆவியிலையும் எப்படி பிறக்க முடியும்? தட் இஸ் குவைட் அ ரீசனபிள் கொஸ்டின் அகைன் இல்லையா? தண்ணியில பிறக்க முடியுமா? அம்மா வயிற்றுல இருந்தானே பிறக்க முடியும். ஆவியில பிறக்க முடியுமா? பரிசுத்த ஆவியில. அது எப்படி? அவருக்கு மறுபடியும் புரியல. அண்ட் ஜீசஸ் கோஸ் ஆன் டு எக்ஸ்பிளைன். அவர் பாருங்க, அது அழகா விளக்குவார். வாசிங்கம்மா. அப்ப மறுபடியும் பிறத்தல் என்பது மனிதர் வழியாக பிறப்பது அல்ல. மறுபடியும் பிறத்தல் என்பது மனிதர் வழியாக பிறப்பது அல்ல. அப்ப இந்த பிறப்பு வேற. தெளிவா டிஃபரன்ஷியேட் பண்றார் இல்லையா? ஹியூமன் பர்த் வேற, ஸ்பிரிச்சுவல் பர்த் வேற. மனித பிறப்பு வேற, ஆன்மீக பிறப்பு வேற. மனிதரிடமிருந்து பிறப்பவர்கள் மனித இயல்பை கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வரி வாசிங்கம்மா. அப்ப மறுபடியும் பிறத்தல் என்றாலே என்ன இயல்பு இருக்கணும்? ஒருத்தர்கிட்ட தூய ஆவியின் இயல்பை பெற்றிருக்க வேண்டும். இது யாருடைய விளக்கம்? அருள்மணி ஃபாதர் விளக்கம் இல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய விளக்கம். நம்முடைய கத்தோலிக்க திரு அவை இந்த விளக்கத்தின் அடிப்படையில தான் நமக்கு ஞானஸ்நானம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் எப்பெல்லாம் கேத்தலிக் சர்ச்சை பத்தி நினைக்கிறோனோ நான் ஏன் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, எவ்வளவு ஆழமா இறை வார்த்தைக்குள்ள போய் எல்லா உண்மைகளையும் எடுத்து நமக்கு போதனைகளா கொடுத்திருக்கிறாங்க தெரியுமா கத்தோலிக்க திருச்சபை. ஓகே, நம்ம அதை பார்க்கலாம். இப்போ தூய ஆவியின் இயல்பை ஒருவர் பெற்றிருக்க வேண்டும். இப்ப அடுத்த கேள்வி நல்லா கவனிங்க, எத்தனை கேள்வி வருது பாருங்க. அப்ப தூய ஆவியின் இயல்பை பெற்றவர் எப்படி இருப்பார்? அடுத்த கேள்வி இல்லையா? ஃபாதர், ஒருத்தர் அபிஷேகம் பெற்றிருக்கிறார், ஒருத்தர் ஆவியினால பிறந்திருக்கிறார் என்றால் அவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எல்லாருமே சொல்றாங்க ஒரு 1500-2000 சபை இருக்கு தமிழ்நாட்டில். ஒரு 2000 சபை, உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 5000 சபைக்கு மேல இருக்கு இல்லையா? இப்போ ஒரு 2000 சபை அவரவர் தனித்தனியா சபை வச்சிருக்கிறாரு. இப்போ இவர் தூயாவினால் பிறந்தவரா, இவர் தூயாவினால் பிறந்தவரா, இல்ல இவர் தூயாவினால் பிறந்தவரா? பேர் சொல்ல விரும்பல, அதனால பேர் சொல்லல. சரிங்களா? இதுல யாரு தூயாவினால் பிறந்தவங்க குழப்பம். இங்க ஒரு குரூப் போகுது, இவரை பிடிச்சவங்களுக்குலாம் இங்க ஒரு குரூப், அவரை பிடிச்சவங்க அங்க ஒரு குரூப், இன்னொருத்தரை பிடிச்சவங்களுக்கு இன்னொரு குரூப் போகுது இல்லையாமா? இப்ப கேள்வி என்னன்னா, இந்த 1000 பேர்ல யாரு தூயாவினால பிறந்தவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லையா? என்ன அளவீடு? எதை வச்சு இவங்க தூயாவினால பிறந்தவங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆமா, அளவீடு. அதுக்கு இயேசுவே அளவீடு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. காலையில உற்சாகமே வரலையே, இன்னும் உற்சாகம், இன்னும் உற்சாகம். எஸ். அப்ப இயேசு அளவீடு கொடுக்கிறார். எப்பா, நீங்க யாரும் குழம்ப வேண்டாம், நானே சொல்லிடுறேன் தூய ஆவினால பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு நானே சொல்றேன் அப்படின்னு இப்ப இயேசு சொல்றார். வாசிங்க.
Do not be surprised. வியப்படைய வேண்டாம். மறுபடியும் பிறக்கிறத பத்தி நீங்க இனிமே வியப்படையாத. இப்ப நான் உங்களுக்கு நிறைய பதில் சொல்லியிருக்கிறேன். முதல்ல விண்ணகம் செல்லணும்னா மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கிறதுனா ஆவியினால நீரினால பிறக்கணும் இல்லையா? ஆவியினால நீரினால பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்? அது மனித பிறப்பு அல்ல, அது ஆன்மீக பிறப்பு. அப்ப ஆவியினால பிறந்தவர்கள் ஆவியின் குணங்களை கொண்டிருப்பாங்க. அப்ப ஆவியின் குணங்களை கொண்டிருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க இல்லையா? முக்கியமான கேள்வி. ஆவியினால் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? இப்ப இயேசு சொல்ல போறார். வாசிங்க, நல்லா கவனிக்கணும். அதனாலதான் பைபிள் ஆழமா படிக்கணும்னு சொல்றது. வாசிங்கம்மா. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். இயேசு என்ன பண்றாரு? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். என்ன எக்ஸாம்பிள்? ஆவியினால் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று இயேசுவே கொடுக்கிறார் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா எக்ஸாம்பிள் வழியா நம்ம புரிஞ்சுக்கலாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசையும் கேட்கிறது, அதை உணரவும் முடிகிறது. கரெக்டாமா? உணர முடியுதா? தலையாட மாட்டேங்குது சில பேருக்கு. உணர முடியுதா? ஓசையும் கேக்குதா? ஓகே. யாருக்காவது தெரியுமா? எங்கிருந்து வருது, எங்கிருந்து போகுது, எந்த பக்கம் போகுது, யாருக்குமே தெரியாது. ஆனா காத்து இருக்கு, உணர முடியுது இல்லமா? உணர முடியுது. ஆனா எங்கிருந்து வருதுன்னு தெரியல. யாராவது இருக்கிறீங்களா? தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா? தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க. எனக்கு எக்ஸாக்டா தெரியும் ஃபாதர். இப்ப அந்த காத்து எங்கிருந்து வருதுன்னு எனக்கு அப்படி யாராவது எக்ஸாக்ட் இல்லையா? சோ என்ன பண்ணிருந்தாலும் தெரியவே தெரியாது, எங்க போகுதுன்னு தெரியாது. ஆனா உணர முடியுது, எனக்கு தெரியும் காத்து இருக்குன்னு. வாசிங்க. யாருக்கு இது பொருந்தும்? பிறந்தவர்களுக்கு, ஆவியினால் பிறந்தவர்களுக்கு இது பொருந்தும். இப்ப நான் அதை அப்ளை பண்றேன் பாருங்க. ஆவியினால் பிறந்தவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்றோ எங்கு செல்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் மற்றவருக்கு பலனளிக்கும். ஆனால் அவர்கள் தங்களை குறித்து தம்பட்டம் அடிக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க யாருன்னெல்லாம் வெளிப்படையா தெரியாது. அவங்களும் நான் ஆவியினால பிறந்தவங்கன்னு சொல்லிக்கவே. லெட்ஸ் கேட்ச் த பாயிண்ட். பாத்தீங்களா? அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நான் அபிஷேகம் பெற்றவன், நான் மறுபடியும் பிறந்தவன் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க வெளியில. கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இப்ப அந்நிய பாஷை பேசுறாங்களே, என்ன சொல்ல வராங்க வெளியில? என்கிட்ட யார் இருக்கிறா? கவனிச்சிங்களா? என்கிட்ட யார் இருக்கிறா அப்படின்னு யார் சொல்ல விரும்புறா? அவரே சொல்ல விரும்புறார். அதனாலதான் அந்நிய பாஷை பேசுற வரத்தை பொதுவுல பேசாதீங்கன்னு யார் சொன்னா? பவுல் சொல்லிட்டு போயிட்டார். பொதுவுல பேசினா அது தம்பட்டம் அடிக்கிற மாதிரி ஆயிடும். நீ தண்ணி ஜபத்துல ஜபிச்சுக்கோ. அதை நீ என்ன பண்ணாத, பொதுவிலையும் சபையிலையும் பேசாதேன்னு போட்டிருக்கு பைபிள்ல. பொதுவிலையும் சபையிலையும் பேசாத. ஏன்? நீ என்ன பண்ற? உன்னை அறியாமையே தம்பட்டம் அடிக்கிற. என்கிட்ட யார் இருக்கிறாங்கன்னு. இயேசு என்ன சொல்றாரு? ஆவியினால் பிறந்தவர்கள் காத்து மாதிரி இருப்பாங்க. அவர்களால் நலன் இருக்கும், நன்மை இருக்கும். ஆனா அவர்கள் தற்பெருமை கொள்ளவோ தங்களை குறித்த தம்பட்டமோ அடிக்க மாட்டார்கள். அப்ப மறுபடியும் பிறத்தல் என்பது ஆவியின் நற்குணங்களை பெற்றுக்கொள்வது இல்லையா? ஆவியின் இயல்பை பெற்று கடவுளுடைய பணிகளை, கடவுள் விரும்புகிற நன்மைகளை இந்த உலகத்தில் செய்வார்கள். ஆனால் தங்களை குறித்து அவர்கள் தற்பெருமை கொள்ளவோ தங்களை குறித்து வெளிப்படையாக தான் இப்படி தான் அப்படி என்று பேசவோ மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதுல தெளிவா இருக்கு, ஆவியினால் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசுவே சொல்லிட்டார் இல்லையா? இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டே வரணும். அப்ப ஃபாதர், அப்ப பேப்டிசம், ஞானஸ்நானம் இதனுடைய என்ன பங்கு வகிக்கிறது? பிரியமானவர்களே, ஞானஸ்நானத்துல ஊற்றப்படுகிற தண்ணீர் என்பது தூய ஆவியாரின் அடையாளம். Water is the symbol of the Holy Spirit. Water is the external symbol of the Holy Spirit. மறுபடியும் சொல்றேன், தண்ணீர் என்பது தூய ஆவியானவருடைய வெளி அடையாளமாய் மட்டுமே இருக்கிறது.
தண்ணி என்னவா இருக்கு? என்ன அடையாளம்? வெளி அடையாளம். நான் உள்ள அகத்துல பெறுகிற தூய ஆவியானவருடைய புற அடையாளமாக மட்டுமே தண்ணீர் இருக்கிறது இல்லையா? தண்ணி என்பது வெறும், மறுபடியும் சொல்லுங்க, அடையாளம், வெளி அடையாளம் அல்லது புற அடையாளம். அதுவே ஞானஸ்நானம் இல்ல. புரியுதுங்களா? முங்குனா ஞானஸ்நானமா ஃபாதர்? தெளிச்சா ஞானஸ்நானமா ஃபாதர்? பிரியமானவர்களே, முங்குனாலும் தப்பு இல்ல, தெளிச்சாலும் தப்பு இல்ல. ஏனென்றால் தண்ணீர் என்பது வெறுமனே புற அடையாளம். யோவான் 7:37. சீக்கிரம். இதெல்லாம் புரிஞ்சுக்காம தான் என்னென்னமோ பேசுறாங்க இல்லையா? இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்முடைய நம்பிக்கை ஆழப்படும். நம்ம யாருக்கும் போய் சொல்ல வேண்டாம். இயேசு, நல்லா கவனிங்க, அந்த பெருநாள்ல இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில் என்ன சொல்றாரு? இயேசு, யாரேனும் தாகமா இருந்தால் என்னிடம் வரட்டும். தாகம்னா என்ன? உங்களுக்கு தண்ணி வேணுமான்னு கேட்கிறாரு இல்லையா? அங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க திருவிழாவுக்கு. திருவிழாவுக்கு என்ன பண்ணிருக்காங்க? நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இஸ்ரவேல் நாட்டில் பெரிய பிரச்சனையே தண்ணி பிரச்சனை தான். இப்ப அவங்க என்ன புரிஞ்சிருப்பாங்க? இயேசு இப்படி மேல நின்று சொல்றாரு, பா யாராவது தாகமா இருந்தா என்கிட்ட வாங்கப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ, வாட்டர் பாட்டில் விற்கிறாரு போல இருக்கு. இயேசு என்ன விற்கிறாரு? இல்ல ஃப்ரீயா கொடுக்கிறாரு போல இருக்கு. திருவிழாவுக்கு எல்லாம் கூட்டமா வந்திருக்கிறாங்க, இல்ல நிறைய பேருக்கு தண்ணி கிடைக்காது. அதனால அவர் என்ன கூப்பிடுறாரு? தாகமா இருக்கிறவங்க வாங்கப்பா, நான் தண்ணி பாட்டில் வச்சிருக்கிறேன், தண்ணி கொடுக்குறேன். அப்படிதான் நினைப்பாங்க. இப்ப இயேசு அதை விளக்குவார். வாசிங்கம்மா. எக்ஸாக்ட்லி. கை தட்ட மாட்டீங்களா ஒரு வாட்டி? நல்லா கை தட்டுங்க. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் அந்த தண்ணீரை, நம்பிக்கை கொள்பவர் பருகுகிற தண்ணீரா? அது என்ன தண்ணி அது? சமாரியா பெண்ணுக்கும் புரியல. சமாரியா பொண்ணுகிட்டையும் கேட்பார் அதே கேள்விமா, தண்ணி கொடுமா. நீ யூதராச்சே, என்கிட்ட எப்படி தண்ணி கேட்கிற? உடனே இவர் சொல்லுவாரு, நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு தண்ணி கொடுப்பேன். ஐயா, நீங்க தானே முதல்ல கேட்டீங்க தண்ணி, இப்போ உங்ககிட்ட கேட்கணும்ன்றீங்க. நீங்க எங்க இருந்து கொடுப்பீங்க? கையில கயிறும் இல்ல, வாளியும் இல்ல, கிணறும் ஆழமா இருக்கு, நீங்க எங்க இருந்து கொடுப்பீங்க? அவர் சொல்லுவார், நான் கொடுக்கிற தண்ணீர் வாழ்வு தருகிற தண்ணீர். என்ன தண்ணீர்? என்ன தண்ணீர்? கவனிங்க அந்த வார்த்தை. என்ன தண்ணீர்? அதை குடிப்பவருக்குள் சென்று அது பொங்கி எழும் ஊற்றாக மாறும். அவர் வயிற்றுக்குள்ள போன உடனே அந்த தண்ணி என்னவா மாறும்? ஊற்றாக மாறுமா. எங்க ஊர்ல அதுக்கு பேர் வாந்தி. வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பொங்கனா அதுக்கு பேர் என்னமா? எல்லா ஊர்லயும் தான். ஆமா, எல்லா ஊர்லயும் வாந்தி தானம்மா. தேங்க்யூமா, மிக்க நன்றி. இல்லையா? அப்ப வயிற்றுக்குள்ள போய் அந்த தண்ணி பொங்கினா அதுக்கு பேர் வாந்தி. அவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பவருடைய வயிற்றுக்குள் போய் அது பொங்கி எழும் ஊற்றாக மாறும். இல்லையா? அவருக்கு என்றுமே தாகம் இருக்காது. மறுபடியும் அவருக்கு என்றுமே தாகம் இருக்காது. உடனே அந்த பொண்ணு சொல்வா, ஐயா அப்படி என்றால் அந்த தண்ணீரை முதலில் எனக்கு தாரும். இவ்வளவு தூரம் நான் தண்ணி எடுக்க வரவே தேவையில்லை. அப்ப அந்த தண்ணி வேணும்னு அந்த பொண்ணு கேட்ட உடனே சொல்வாரு, போய் உன் வீட்டுக்காரை கூட்டி கொண்டு வா. இல்லையா? வீட்டுக்காரு இல்ல, அவ சொல்லுவா. அப்புறம் இயேசு சொல்வாரு, ஆமா உனக்கு கணவர் இல்லை என்பது சரி. அது அந்த பெண்ணுக்கு உண்மையாவே கல்யாணம் ஆகல. அவர் கணவர்னு சொன்னது இன்னொன்னு, தெய்வத்தை சொல்றாரு. நீ 5 தெய்வங்களை வழிபட்டாய், அதுதான் 5 கணவன். இல்லையா? அது அரசர்கள் புத்தகத்தில் இருக்கும். 1 அரசர்கள் 17 நினைக்கிறேன். இல்லையா? அரசர்கள் புத்தகத்தில் இருக்கும் அந்த 5 கணவர்கள். நான் அப்புறமா அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த 5 கணவர்கள்னா 5 தெய்வங்களை வழிபட்ட. இப்போ நீ வழிபடுற தெய்வமோ உன்னுடைய கணவன் அல்ல, உன்னுடைய தெய்வம் அல்ல. அதனாலதான் அந்த பொண்ணு சொல்வா, ஐயா எங்கள் முன்னோர்கள் இந்த மலையில் எங்களை வழிபட சொன்னார்கள், நீங்களோ எங்களை எருசலேமில் வழிபட சொல்கிறீர்கள். அப்ப இயேசு சொல்வாரு, அம்மா உண்மை சொல்லுகிறேன், இனிமேல் இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல, கடவுளை வழிபடுபவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவார்கள். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. அப்ப இயேசு அங்க தண்ணீர் அப்படின்னு பேசும்போதும், மறுபடியும் யோவான் 7:37 வாங்க. இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில் வாங்க. அப்புறம் நம்பிக்கை கொள்பவர்கள் மட்டுமே பருகக்கூடிய ஒரு தண்ணீர். வாசிங்க.
பார்த்தீங்களா? மறுபடியும் என்ன தண்ணி சொல்றாரு? வாழ்வு தருகிற தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். அப்ப இயேசு சொல்றாரு, ஒருத்தர் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றது பரிசுத்த ஆவி மட்டும்தான். ஆனால் தண்ணீர் என்பது புற அடையாளம். ஓகேவா? ஒருத்த முங்கிறதுனாலேயே அவன் ரட்சிக்கப்படுவது கிடையாது. இப்ப தலையில தண்ணி தெளிச்சிட்டாங்க, நமக்கு 3 வாட்டி தண்ணி ஊத்திட்டாங்க, அது மட்டுமே போதுமா? போதாது. அது கடவுளுடைய மற்ற அருட்சாதனங்களையும் திருச்சபையின் மற்ற ஆசீர்வாதங்களையும் இயேசுவினுடைய அபிஷேகத்தையும் பெறுவதற்கான முதல் படி நிலை. நீ உள்ள என்ட்ராவற இல்லையா? அவ்வளவுதான் ஒழிய நான் அதை பெற்றதுனாலேயே எனக்கு ரட்சிப்பு உண்டு அப்படின்னு சொல்றது மிக மிக தவறு. மிக மிக தவறு. ஏனென்றால் இயேசு எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்கிறார். யூதாஸுக்கும் அதிகாரம் கொடுக்கிறார். 12 சீடர்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார்ல, நீங்கள் எல்லா இடத்துக்கும் சென்று பேய்களை ஓட்டவும் நோய்களை சுகமாக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். இயேசு கொடுத்தாரா? அந்த 12 பேர்ல ஒருத்தன் யாரு? அப்ப யூதாஸுக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? அதிகாரம் கொடுத்தாரு. பேய் ஓட்டவும் நோய்களை சுகமாக்கவும் அதிகாரம் யாருக்கு கொடுத்தாரு? யூதாஸுக்கும் கொடுத்தாரு. யூதாஸ் துரோகியா மாறினானா இல்லையா? அப்ப ஒருத்தன் அபிஷேகம் பெற்றதுனாலேயே கடைசி வரைக்கும் இயேசுவனுடைய சீடனா இருக்கிறான் அப்படிங்கிறது உண்மை இல்ல. அபிஷேகம் பெற்ற பிறகு கூட ஒரு சிலர் யூதாஸாக மாற முடியும். பாத்தீங்களா? அப்ப பிரியமானவர்களே, ஒருத்தர் திருமுழுக்கு பெற்று விட்டதாலேயே அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்றது முழுக்க போய். பெரிய பூசணிக்காய ஒரு தட்டு சோத்துல மறைக்கிறதுக்கு சமம். குண்டால மறைக்கலாம், ஒரு தட்டு சோத்துல மறைக்கிறதுக்கு சமம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு போய் சொல்றாங்க. அப்ப மக்கள் கிட்ட சொல்லி ஏமாத்துறாங்க இல்லையா? நீங்க முழுக்க ஞானஸ்நானம் வாங்கல, அதனால நீங்க ரட்சிக்கப்படலைன்றாங்க. நம்ம மக்கள் ஆமாண்டி, எங்க சாமியார்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப பாருங்க, பைபிள் ரொம்ப தெளிவா இருக்கு. நீர் என்பது புற அடையாளம். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ ஃபாதர் முங்கலாமா உங்க கூடாதா? ஃபாதர் தலையில ஊத்தலாமா ஊத்தக்கூடாதா அப்படின்னு மறுபடியும் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியல, இது ஒரு பொருட்டு கிடையாது, அது வெறும் அடையாளம் தான். ஆனாலும் டிடாக்கே அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு. டிடாக்கே நீங்க போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம். டிடாக்கே இது 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அப்போஸ்தலர்களுடைய போதனை. 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அப்போஸ்தலர்களுடைய போதனை. நீங்க யார் வேணாலும் பார்க்கலாம். இது அவைலபிள் ஆன்லைன் இல்லையா? அதை அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனுடைய ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் நம்ம கிட்ட தான் இருக்கு, கேத்தலிக் சர்ச் கிட்ட இருக்கு இல்லையா? அதை வச்சு தான் நம்ம சொல்றோம். அதுல என்ன எழுதியிருக்கிறாங்க? அது அப்போஸ்தலர்களுடைய போதனை. அதில் எழுதியிருக்கிறாங்க, ஓடுகிற நீரில் சென்று திருமுழுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை ஓடுகிற நீர்னா என்னது? நதி, ரிவர், ஆறு, அதுல நீங்க கொடுக்கலாம். ஒருவேளை ஓடுகிற நதி இல்லையா, தேங்கி இருக்கிற ஒரு குளமாக இருக்கலாம், குளத்துல ஞானஸ்நானம் கொடுக்கலாம். ஒருவேளை குளமும் இல்லை உங்க ஏரியாவில், அப்ப அவர் என்ன சொல்றாரு? அதுல போட்டிருக்கு, நீங்கள் தண்ணீரை எடுத்து ஒருவர் தலையில் 3 முறை ஊற்றலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுதப்பட்ட ஆண்டு 1ஆம் நூற்றாண்டு. அப்போஸ்தலர்கள் உயிரோடு இருந்த பொழுது அப்போஸ்தலர்களே இவர்களுக்கு சொன்ன ஒரு செய்தி. பாத்தீங்களா? அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, இப்படியும் கொடுக்கலாம் அப்படியும் கொடுக்கலாம். அதனால கேத்தலிக் சர்ச்சில் 2 விதமா திருமுழுக்கு கொடுக்கிறோம். நம்ம முழுக்கு ஞானஸ்நானமும் கொடுக்கிறோம், தண்ணியை ஊற்றியும் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அதுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்க நேர போய் do Catholic churches give baptism by immersion, முழுக்கு ஞானஸ்நானம் கேத்தலிக் சர்ச்சில் கொடுக்குறாங்களான்னு போய் பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். சில இடங்கள்ல கொடுக்குறாங்க. தண்ணி இல்லாத இடத்துல என்ன பண்றோம்? சர்ச்சுக்குள்ள கொடுக்கறதுனால என்ன பண்றாங்க? ஆமா, தண்ணியை மொண்டு தலையில ஊத்துறாங்க. அதனால தண்ணி வெறும் புற அடையாளம் தானே ஒழிய அவர் பெறுகிற ஆவி ரொம்ப முக்கியம். இப்ப அடுத்த கேள்வி வந்துடும், ஃபாதர் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? ஃபாதர் பெரியவங்களுக்கு தானே கொடுக்கணும், இயேசுவை நம்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கு தானே கொடுக்கணும் இல்லையா? அப்படி கொடுத்தா தானே அது ஞானஸ்நானம். இயேசுவை நம்பாமையே குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்களே, இது எவ்வளவு தவறானது அப்படின்னா, இதையும் அப்போஸ்தலர்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. தாராளமா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது பைபிள்ல இருக்கான்னு கேட்பாங்க. உங்களை என்ன கேட்பாங்க? பைபிள்ல இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அதை தான் நான் சொல்ல போறேன். எடுக்கிறீங்களா?
திருத்துதர் பணி 10 வசனம் 48. வேகமா எடுங்க, நிறைய வசனங்கள் கொடுக்கணும். ஏன்னா திருமுழுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற செய்திகள் நமக்கு புரியும். இப்ப தண்ணி ஆவி ரெண்டு இருக்கா? இப்ப இந்த தண்ணீர் ஆவி யாருக்கு கொடுத்தாங்கன்னா கொர்நேலியுவுக்கும் கொர்நேலியு வீட்டை சார்ந்த அனைவருக்கும். உட்காருங்க. யாருக்கு கொடுத்தாங்கம்மா? கொர்நேலியுவுக்கும் கொர்நேலியுவின் வீட்டை சார்ந்த அனைவருக்கும். கொர்நேலியுவின் பொருட்டு அவர்களுடைய மொத்த வீட்டு உறுப்பினர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். மொத்த வீடுனா யாருமா? மனைவி, பிள்ளைங்க. கரெக்டாமா? மொத்த குடும்பமும் யாரெல்லாம் இருக்கும் அதுல? மனைவி, பிள்ளைங்க, அவங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, சொந்தக்காரங்க இல்லையா? யார் பொருட்டு எல்லாரும் ஞானஸ்நானம் வாங்கினாங்க? ஒரே ஒருத்தர். யாரு? சத்தமா சொல்லுங்களேம்மா. கொர்நேலியுவின் பொருட்டு மொத்த குடும்பமும் திருமுழுக்கு வாங்கினார்கள். அது எப்படி வாங்க முடியும்? கொர்நேலி மட்டும்தான் வாங்கியிருக்கணும். கொர்நேலி தான் நம்பினாரு. ஆனா அவர் பொருட்டு அவங்க குழந்தைங்களும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏன்னா மொத்த வீடுன்னு போட்டிருக்கு இல்லையா? மொத்த வீடுனா வெறும் கொர்நேலி தாங்க மொத்த வீடு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? அடுத்தது திருத்துதர் பணி 11வது அதிகாரம் 14வது வசனம். நீரும் உம் வீட்டாரும். அம்மா கவனிங்கம்மா, பாயிண்ட் தான். உம் நீரும் உம் வீட்டார். வீட்டார்னா யாரு? எல்லாரும், மனைவி, பிள்ளைங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன வாங்குறாங்க? ஞானஸ்நானம் வாங்குறாங்க. நம்பர் 1 ரெஃபரன்ஸ் உங்களுக்கு, குடும்பமா சேர்ந்து ஞானஸ்நானம் வாங்குறது. நம்பர் 2 திருத்துதர் பணி 16வது அதிகாரம் 15வது வசனம். லிடியாவும் அவருடைய வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். வீட்டார்னா யாருமா? 16 15மா? குடும்பத்தார்னா யாருமா? எல்லாருமே இல்லையா? அவருடைய கணவனாக இருக்கலாம், பிள்ளைகள், அப்பா அம்மா, அவங்க வீட்டுல வேலை செய்றவங்க, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும், அவரும் அவருடைய வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றார்கள். பாத்தீங்களா? இங்க இன்னொரு ரெஃபரன்ஸ் இருக்கா? ஒருத்தர் மட்டும் வாங்கல, ஒருவரின் பொருட்டு குடும்பமே ஞானஸ்நானம் வாங்குறாங்க. ஓகேவா? இப்ப கேள்வி இங்க வருது, எப்படிங்க குடும்பத்துக்கு கொடுக்க முடியும்? இயேசுவை நம்புற ஒருத்தருக்கு தானே கொடுக்கணும். ஆனால் அவர் பொருட்டு யாரெல்லாம் வாங்குறா? நம்பிக்கையாளர் ஒருவர் பொருட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் திருமுழுக்கு பெற்றார்கள். ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கலாங்க. ஏன்னா லிடியா மட்டும்தான் பவுலுடைய போதனையை கேட்கிறா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு இதயத்தை திறக்கிறார். அதனால அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அதனால லிடியாவின் பொருட்டு குடும்பத்தார் அனைவரும் திருமுழுக்கு பெற்றார்கள். இப்ப புரியுது? பெற்றோர் பொருட்டு பிள்ளைகள் ஏன் திருமுழுக்கு பெறுகிறார்கள் இப்ப உங்களுக்கு புரியணும் இல்லையா? ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. நான் அடுத்த ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன். 16 வசனம் 33 வாசிங்க. யாரு? அந்த ஜெயிலர், அந்த வாயில் காப்பாளன். ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகிறது இல்லையா? பவுலும் சீலாசும் ஜெயில என்ன பண்றாங்க? ஆண்டவரை துதிக்கிறாங்க. நான் நிறைய ஆராதனையில சொல்லியிருக்கிறேன். துதிக்கிறாங்க. துதிக்கும் போது நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அந்த சிறை கதவு தானாய் திறகிறது. உடனே அங்க இருக்கிற வாயில் காப்பாளன், சிறை காவலன் என்ன தெரியுமா நினைக்கிறான்? ஐயோ எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க, அப்ப நம்மளை கொன்னுடுவாங்க, நாமளே நம்மளை தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் கத்தி எடுத்து கழுத்து அறுக்க போகும்போது உள்ள இருந்து பவுல் கத்துறாரு, உனக்கு எந்த தீங்கும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எங்கும் போகவில்லை, இங்கதான் இருக்கிறோம், நாங்க தப்பிச்சு போல. நல்லா கவனிங்கம்மா, வாசிங்கம்மா. அவரும் அம்மா அன்னைக்கு வரைக்கும் அவர் கூட இருந்த குடும்பம் யாருக்குமே இயேசுவை பத்தி தெரியாதுமா. சிறை காவலன் மட்டும்தான் அறிந்து கொள்கிறான். ஆகவே சிறை காவலன் அவன் பொருட்டு அவன் குடும்பத்தாரும் அவனை சார்ந்தவர்களும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூப்பரா இருக்கா? இப்ப நல்லா பாருங்க, பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. ஒருவர் பொருட்டு இன்னொருத்தர் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். கரெக்டா? எடுங்க 1 கொரிந்தியர் 7:14 எடுங்க. ஒருவர் பொருட்டு இன்னொருத்தர் ஞானஸ்நானம் வாங்குறதை நம்ம இப்ப பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 7:14. நம்பிக்கை கொள்ளாத கணவர் நம்பிக்கை கொண்ட தன் மனைவியால் தூயவர் ஆகிறார். பாத்தீங்களா? பெற்றோரின் பொருட்டு பிள்ளைகள் தூய்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நம்பிக்கை கொண்ட கணவனால் நம்பிக்கை இல்லாத மனைவி தூய்மையாவது போல, நம்பிக்கை கொண்ட மனைவியால் நம்பிக்கை இல்லாத கணவன் தூய்மையாவது போல, நம்பிக்கை கொண்ட பெற்றோர்களால்
பிள்ளைகள் தூய்மையாகிறார்கள், இல்லை என்றால் அவர்கள் தூய்மையாக இருக்க முடியாதே. யாரு சொல்றா இந்த ஆர்குமெண்ட்டை? ஐயா உட்காருங்க. பவுல் சொல்றாரு. அப்ப நம்பிக்கை கொண்ட பெற்றோர்களால் யாரு பரிசுத்தம் அடைகிறார்கள்? அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தம் அடைகிறார்கள். ஆகவேதான் பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கிற பழக்கம் திருத்துதர் பணி காலத்திலிருந்தே ஒருவர் பொருட்டு அவரை சார்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். ஹல்லேலூயா. இனிமே நீங்க அந்த கேள்விக்கு குழம்பவே கூடாது. எப்படிங்க கொடுக்கலாம்னா கொடுக்கலாங்க, பைபிள்ல போட்டிருக்கு. ஒருவர் பொருட்டு அவரை சார்ந்தவர்கள் திருமுழுக்கு பெற முடியும் அப்படின்னு பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. ஓகேவா? இப்ப அடுத்த கேள்வி, ஃபாதர் அது எப்படி அவங்க நம்பிக்கை அறிக்கையிடாம திருமுழுக்கு பெற முடியுமானா முடியும். ஏன் தெரியுமா? இறந்தவர்களுக்காகவே இவங்க திருமுழுக்கு பெற்றாங்க. இறந்து போனவர்களுக்கு பதிலாக உயிரோடு இருந்தவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். சூப்பரா இருக்குல்ல? 1 கொரிந்தியர் 15:29. கவனிச்சிங்களா? யாருக்காக பெற்றார்கள்? உயிரோடு இருக்கிறவங்க இல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க, நம்பிக்கை இல்லாம இறந்து போயிட்டாங்க. அவர்களுக்கு பதிலாக உயிரோடு இருந்தவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். வாசிங்கம்மா. ஏன் அப்படி செய்கிறார்கள்? அவர்கள் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். பாத்தீங்களா? இதுல praying for the dead வந்துரும். இறந்தவர்களுக்காக ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்களா, இறந்த மக்களுக்காக அவங்க திருமுழுக்கே பெற்றிருக்கிறாங்க. அவங்க உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். ஐயோ, நான் ரொம்ப நேசிச்ச என்னுடைய தாய், நான் ரொம்ப நேசிச்ச என்னுடைய தந்தை இறந்துட்டாங்க, அவங்க ஆண்டவரே அவங்க பாவத்துல இறந்துட்டாங்க, அவங்களை நீங்க மன்னிச்சு உயிரோடு எழுப்பணும், அதனால அவங்களுக்கு பதிலான நான் ஞானஸ்நானம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த காலத்துல இறந்தவர்களுக்கு பதிலாக திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்கள். என்னமா போக முடியாது, அதனால அவர்களுக்கு பதிலாக இவர்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்கள். பாத்தீங்களா? இப்ப பைபிள் எவ்வளவு அழகா இருக்கு. அப்ப இவ்வளவு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிற உங்களுக்கு. அப்ப ஒருவரின் நம்பிக்கையின் பொருட்டு அவரை சார்ந்தவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் திருமுழுக்கு பெற்றார்கள். ஒரு படி மேல போய் இறந்தவர்களுக்காகவே இன்னொருத்தங்க வாழ்றவங்க திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்கள். அப்ப திருமுழுக்கு, தண்ணீரால் திருமுழுக்கு என்பது வெறுமனே புற அடையாளம் தான், இல்லையா? அப்ப பரிசுத்தாவியை முதல்ல நம்ம ரிசீவ் பண்ணணும். ஓகே, இப்ப அடுத்த செய்தி பார்க்கலாம். லூக்கா 9:46. வேகமா எடுத்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். ஒரு சிறு பிள்ளை எடுத்து தம் அருகில் நிறுத்தி, இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர்கள். ஓகே, அது மட்டும் இல்ல, திருத்துதர் பணி 2 எடுத்துக்கோங்க. 2:38-39 எடுத்துக்கோங்க. திருத்துதர் பணி 2:38-39. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் திருமுழுக்கு பெறுங்கள். அப்புறம் அப்பொழுது தூய ஆவியின் கொடையாக பெறுவீர்கள். நீங்கள் பெறுகிற தூய ஆவியின் கொடைகள் அது உங்களுக்கு மட்டுமல்ல, பாத்தீங்களா? நான் கொடுக்கிற இந்த கிஃப்ட் இருக்குல்ல, இந்த ப்ராமிஸ், இந்த வாக்குறுதி, பிரியமானவர்களே, அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் உரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பெறுகிற அந்த ஆவியின் அபிஷேகம் யாருக்கும் உரியது? என் பிள்ளைகளுக்கும் உரியது, இல்லையா? இனிமே உங்களுக்கு இவ்வளவு வசனம் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஏன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறோம்? இனிமே கரெக்டா நீங்க சொல்லணும், இல்லையா? ஒருவரின் நம்பிக்கையின் பொருட்டு அவரை சார்ந்தவர்களும் திருமுழுக்கு பெறலாம். 2வது, ஒருவரின் நம்பிக்கை இன்னொருவருடைய நம்பிக்கை இல்லாதவர்களை புனிதப்படுத்தும். 1 கொரிந்தியர் 7:14. 3வது, இறந்தவர்களுக்காக பதிலாக கூட பைபிள்ல திருமுழுக்கு எடுத்திருக்கிறாங்க. ஆகவே திருமுழுக்கு மிக மிக அவசியம். ஆனால் அதை குழந்தைகளுக்கும் நிச்சயமாய் கொடுக்கலாம். ஏனென்றால் அது பெற்றோருக்கு மட்டும் கொடுத்த வாக்குறுதி அல்ல, குழந்தைகளுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. கைகளை தட்டி ஒரு வாட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க. நல்லா கை தட்டுங்க. ஃபாதர், குழந்தைங்க பாவீங்களா? ஃபாதர், குழந்தைங்க பாவீங்களா?
திருத்தூதர் பணி 22:16. சீக்கிரம் எடுங்க. பாவங்களிலிருந்து கழுவப்படுவதற்காகத்தான் திருமுழுக்கு, இல்லைங்களா? அடுத்தது ஒன்று வாசிங்க, உரோமையர் 3:23. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இது, ரொம்ப ஃபேமஸான வசனம். உரோமையர் 3:23. எல்லாருமே, அதுல குழந்தைங்களும் இன்க்ளூடட், அதுல குழந்தைங்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே பாவம் செய்திருக்கிறார்கள். இல்லை, எப்படி ஃபாதர் குழந்தைங்க? ஏன்னா அது ஜென்ம பாவம் அவர்கள் மீது பற்றி கொண்டிருப்பதனால அதை சொல்றாங்க. அடுத்தது திருப்பாடல் 51:5. பாவத்தோடே என் வாழ்க்கையை நான் தொடங்கினேன். ஒரு குழந்தையா இருக்கும் போதே நான் எப்படி தொடங்கினேன்? பாவத்தோடு தொடங்கினேன். சரி, அப்ப நான் பிறக்கும் போதே ஜென்ம பாவத்தோடு தான் நான் பிறக்கிறேன். அம்மா உட்காருங்க. அதனாலதான் குழந்தைகளுக்கு அந்த திருமுழுக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஜென்ம பாவத்திலிருந்து அவர்கள் கழுவப்படுகிறார்கள். இதுக்கும் பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது குழந்தைகள் நம்ப முடியுமா? குழந்தைகள் நம்ப முடியுமா? குழந்தைகளுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்பாங்க, இல்லையா? வசனம் எபேசியர் 2:8-9. சீக்கிரம் எடுங்க. சோ நம்பிக்கையால் தான் நீங்க, அம்மா உட்காருங்கம்மா, நீங்க நம்பிக்கையால தான் மீட்கப்படுகிறீங்க. இது உங்கள் செயல் அல்ல, இது கடவுளுடைய செயல். இது உங்கள் செயல் அல்ல, இது கடவுளுடைய செயல். ஏன் நான் போய் நம்பிக்கையை சொன்னதுனால தான் நான் மீட்கப்படுகிறேன்னு அர்த்தம் கிடையாது. கடவுளுடைய இரக்கத்தினாலதான் அந்த குழந்தை ஆசீர்வதிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப குழந்தைங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்பாங்க சில பேருக்கு. அடுத்தது பிலிப்பியர் 1:29 எடுங்க. ஏற்கனவே குழந்தைகள் அந்த அருளை பெற்றிருக்கிறார்கள். இன்னொருத்தர் குழந்தையா இருக்கும் போதே நம்பிக்கையை வெளிப்படுத்தின ஒரு குழந்தையை காட்டவா? லூக்கா 1:41 எடுங்க. இல்லையா? யாருடைய வாழ்த்தை கேட்ட உடனே? மரியாவின் வாழ்த்தை யாரு கேட்டா? எலிசபெத் அம்மா கேட்டாங்களா? யோவான் கேட்கிறாரு. வயிற்றில் இருந்த குழந்தை கேட்டவுடன் மகிழ்ச்சியால் கருவிலேயே அபிஷேகம் செய்யப்பட்டவர் யாரு? என்னங்க எவ்வளவு பெரிய விஷயங்க அது, இல்லையா? கருவிலேயே அபிஷேகம் செய்யப்பட்டவர் திருமுழுக்கு யோவான். கருவிலேயே யார் வந்திருக்கிறாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்னு. இது உண்மை, சயின்டிபிக்காவும் உண்மை, இல்லையா? வயிற்றுல இருக்கிற குழந்தை அம்மா பேசுறது அப்பா பேசுறதெல்லாம் கேட்கும். அதனாலதான் புருஷன் கிட்ட சொல்றது, ஏய் பொண்டாட்டியை கொஞ்சம் ஒழுங்கா பாத்துக்கடா அப்படின்னு சொல்றாங்களே. எதுக்கு? வயிற்றுல இருக்கிற குழந்தை கணவன் பேசுறதையும் மனைவி பேசுறதையும் கேட்கும். மனைவி எப்ப பார்த்தாலும் போன்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அது யாரை பாதிக்கும்? நான் ஒண்ணுமே பண்ணலன்னு குழந்தை வயிற்றுல இருக்கும் போது நீ போன்லயே இருந்தியே, இல்லையா? அந்த மொத்த பாதிப்பு யாருக்கு? குழந்தைக்கு தான். கருவுல குழந்தை இருக்கும் போது சீரியல் பாக்குறீங்கல்ல, பாக்குறீங்களா உட்காந்து? அப்ப யாரை பாதிக்கும்? குழந்தைய தான் பாதிக்கும். சீரியல் என்ன காட்டுறான்? நல்லதா காட்டுறான், பாத்தீங்களா? அப்ப எல்லாமே யாரை பாதிக்குது? அப்ப குழந்தை கருவிலேயே அறிந்து கொள்ளும், நம்பிக்கை கொள்ளவும் சக்தியை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். ஓகேவா? சோ ஃபைனலா பிரியமானவர்களே, இந்த செய்தியை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. திருமுழுக்கு என்பது இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான கொடை, இல்லையா? அற்புதமான அருட்சாதனம். இந்த அருட்சாதனம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உண்மைதான். யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஆனா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் என்று இறை வார்த்தை அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. ஏன்னா நம்பிக்கை உள்ளவர்கள் பொருட்டு அவரை சார்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற முடியும். அவரை சார்ந்தவர்கள் என்றால் அது அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைகள், அவங்க தாய் தகப்பன் எல்லாருமே ஞானஸ்நானம் பெற முடியும். நம்பர் 2. நம்பர் 3, இறந்தவர்களுக்காகவே அவர்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்கள், தொடக்க கால கிறிஸ்தவர்கள். நம்பர் 3. நம்பர் 4, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீங்க. குழந்தை என்கிட்ட வரத தடுக்காதீங்க அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். தண்ணீர் என்பது புற அடையாளம், தண்ணீர் என்பது புற அடையாளம், இல்லையா? அப்ப ஆவியினால பிறக்கிறவர்கள் ஆவியின் குணத்தை பெற்றிருப்பார்கள். இப்ப அடுத்த கேள்வி, ஃபாதர், அப்ப அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்கன்னா இன்னும் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லி, இயேசு சொன்ன எடுத்துக்காட்டே சொல்லி நான் நிறைவு செய்யறேன். ஏன்னா திருமுழுக்கு தலைப்பை நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்து சிலை வழிபாடுக்குள்ள போறோம், இல்லையா? ஏன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மக்களும் பதில் தெரியாமே குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம அடுத்த தலைப்புக்குள்ள போனோம். திருத்துதர் மன்னிக்கவும், லூக்கா 6:43 எடுங்க. லூக்கா 6:43 வேகமா எடுங்க. லூக்கா 6:43. கெட்ட கனிதரும் நல்ல மரம் இல்லவே இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை, ஒவ்வொரு மரமும் அதனதன்
கனியாலேயே அறியப்படும். இப்ப இந்த மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்பதை அதன் கனியாலேயே அறிந்து. இயேசு இதை மரத்துக்கு சொல்றாரா மனுஷனுக்கு சொல்றாரா? யாருக்கு சொல்றாரு? மனுஷனுக்கு தான் சொல்றாரு. ஒரு மனிதனுடைய கனிகளை வச்சுதான் அந்த மனுஷன் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா நம்ம சொல்ல முடியும் இயேசு சொல்றாரு இல்லையா? இப்போ கனிகளை வைத்துதான் அறிந்து கொள்ள முடியும். கரெக்டா? கலாத்தியர் 5 எடுங்க. கலாத்தியர் 5:23. அம்மா முதல் கனிமா, தூயாவியின் முதல் கனி என்னம்மா? அன்புமா. அன்புதான் முதல் கனி. பாத்தீங்களா? எல்லாரும் குழப்பிக்கிறாங்க. ஏன்னா அன்பு தான் அடிப்படை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தூயாவியின் முதல் கனியே அன்பு. அப்புறமா மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவுனா அக்கறை, பரிவு, நன்னயம்னா நேர்மை, நேர்மை, நம்பிக்கை, 7 நம்ம கனிவு, தன்னடக்கம். இதெல்லாம் என்னது? தூயாவின் கனி. இப்ப இயேசு சொல்றாரு, ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்று அதன் கனிகளை வைத்து அறிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம வாசிச்சதெல்லாம் எதனுடைய கனிகள்? தூயாவியின் கனிகள். அப்போ ஒருத்தர்கிட்ட தூயாவி இருக்குதுன்னா என்ன கனிகள்லாம் இருக்கணும்? இந்த 9 கனிகள் அவர்கிட்ட இருக்கணும். கொடைகளை வைத்து ஒருத்தர்கிட்ட அபிஷேகம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்க முடியாது, கனிகளை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன் தெரியுமா? கொடைகள் அழிந்து போகும். எது அழிஞ்சு போகும்? பார்த்தீங்களா? கொடை காணாம போயிடும். கனியை வச்சுதான் ஒருத்தர்கிட்ட பரிசுத்தாவி இருக்குதா இல்லையான்னு. அப்ப ஒருத்தர் அந்நிய பாஷை பேசிட்டதுனாலே அவர்கிட்ட ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்ல. எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்? கனிகளை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். அது நல்ல மரமா கெட்ட மரமா என்று. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள் கூட அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியும். யாருக்கு விரோதமானவங்க? அப்ப அதிசயம் அற்புதத்தை வச்சு ஒருத்தர்கிட்ட அபிஷேகம் இருக்குதான்னு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அது தெரியாது நமக்கு. அவர் இயேசுனால செய்யறாரா பிசாசுனால செய்யறாரா நமக்கு தெரியாது. அப்ப அந்த மரத்தை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும்? கனிகளை வச்சுதான் சொல்ல முடியும் இல்லையா? ஆவியினால் பிறந்தவர்கள் ஆவிக்குரிய இயல்பை பெற்றிருப்பார்கள். ஆவிக்குரிய இயல்புனா இந்த 9 கனிகள் தான், கொடைகள் கிடையாது. ஏன்னா கொடைகள் அழிந்து போகும். நேற்று உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்தேன். எங்க இருக்குது கொடைகள் அழிந்து போகும்னு? 1 கொரிந்தியர் 13:8 இருக்கே. 1 கொரிந்தியர் 13:8 இருக்கு. கொடைகள் அழிந்து போகும், அன்பு அழியவே அழியாது. எந்த கொடை ஒழிந்து போகும்? இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போகும். போதுமா? ஒழிஞ்சு போயிடுமா? அந்த வார்த்தை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்களேன். இறைவாக்கு உரைக்கிற கொடையும் ஒழிந்து போகும். பைபிள் ஏன் பைபிள் படிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. நிறைய பேர் சும்மா கொடையை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இறைவாக்கு உரைக்கும் கொடையும் ஒழிந்து போகும். வாசிங்க. அந்நிய பாஷை பேசும் பேச்சும் ஓய்ந்து போகும் இல்லையா? காணாம போயிடும், நின்னுடும் இல்லையா? இன்னும் வருது, இன்னும் நிறைய இருக்கு. வாசிக்குமா? அறிவும் அழிந்து போகும். ஏன்னா அதுவும் ஒன் ஆஃப் த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நல்ல அறிவோடு பேசுறது கூட கொடைகளில் ஒண்ணு. அறிவும் அழிந்து போகும். பாத்தீங்களா? ஆனா கனி அழியாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கனி அழியவே அழியாது. அவங்க பேசுற இறைவாக்கு கூட ரொம்ப குறை உள்ளது. அதனாலதான் இஷ்டத்துக்கு அள்ளி விடுறது. கருப்பு சட்டை இல்லையா, இந்த புடவை, இந்த நபர், சில பேர் பேரும் சொல்றாங்க. கடவுளுக்கு வெளிச்சம், கடவுள் பார்த்துக்கிட்டோம் இல்லையா? ஆனா எஞ்சி வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அதை இன்னும் முடியல. அன்பு அழியாதுன்னு இருக்குல்ல, அதை அப்படி தொடர்ந்து வாசிங்க. ஆனா உட்காருங்க. ஆமா அக்கா வாசிட்டு. அறிவு, நம்ம அறிவு எப்படிப்பட்ட அறிவுமா? அரைகுறையானது. வாசிங்க. இந்த கொடை வாங்கினவங்க எல்லாம் சொல்லணும், இதை நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும். அதனாலதான் நான் அடிக்கடி போற இடத்துல சொல்றேன், அருள்மணி ஃபாதர் சொல்லிட்டாரு நம்பாதீங்க, போய் பைபிளை போய் தேடுங்க, போய் திருச்சபை போதனையை பாருங்க இல்லையா? ஏன்னா இது 3 தான் நமக்கு அளவுகோல். அப்போஸ்தலிக்க பாரம்பரியம், திருச்சபை போதனை, இறைவார்த்தை, இது 3 தான் நமக்கு அளவுகோல். யாராவது சொல்லிட்டாலாம் நம்பாதீங்க. ஏன்னா இறைவாக்கு அரைகுறையாக கூட என்னால் அறிவிக்கப்பட முடியும், எனக்கு தெரியல. ஆனா அது சரியா இல்லையான்னு யார்கிட்ட தான் நான் போய் கேட்கணும்? திருச்சபை கிட்ட தான் கேட்கணும். இந்த அருள்மணி ஃபாதர் பேசுறது கரெக்டா அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? கத்தோலிக்க திருச்சபை கிட்ட தான் கேட்கணும்
இல்லையா? இன்னுமோ நான் சொல்றதான் கரெக்ட், நான் குதிக்கவே மாட்டேன் என்னைக்கும். அதனாலதான் நான் எதையுமே என்னுடைய கற்பனையில சொல்றது இல்லை, இல்லையா? எதுவா இருந்தாலும் திருச்சபை இறைவார்த்தை ஏன் எடுக்கிற? ஏன்னா என்னுடைய அறிவு அரைகுறையா இருக்கும். புரியுதுங்களா? அரைகுறையா இருக்கும். அப்ப திருச்சபை தான் எனக்கு சொல்ல முடியும் ஒருத்தர் சொல்றது சரியா இல்லையான்னு. இவங்க தான் திருச்சபையை நம்புறது இல்லையே. நம்மளே சில பேர் கிளம்பி இருக்கிறாங்க, திருச்சபையை நம்ப மாட்டாங்க, அவர் சொல்றதான் கரெக்ட்னு வேற அவரு, இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட் இல்ல, யார் சொல்றதுதான் கரெக்ட்? திருச்சபை சொல்றதுதான் கரெக்ட், வேற யார் சொன்னாலும் சரி. திருச்சபை ஏனென்றால் ஆவியின் வழிநடத்துதல் திருச்சபைக்கு தான் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. திருச்சபை கிட்ட தான் உண்மை இருக்கு. யார்கிட்ட உண்மை இருக்கு? திருச்சபை கிட்ட தான் உண்மை இருக்கு. திருச்சபை கிட்ட தான் அந்த அபிஷேக ஆவியினால் இவர் நிரம்பி இருக்கிறாரா இல்லையான்ற டிசைட் பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? திருச்சபைக்கு தான் இருக்கு. ஏன்னா திருச்சபை தான் இயேசு, இயேசு தான் திருச்சபை, இல்லையா? அதனாலதான் நம்ம திருச்சபை கிட்ட போறோம். ஏன்னா இயேசு சொல்றாரு, பேதுரு நீ பாறை, உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன், உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன். வேற யார் வீட்டு திருச்சபையோ இல்லாது, அது இயேசுவோடைய திருச்சபை. அதனாலதான் அந்த திருச்சபை கிட்ட மட்டும்தான் உண்மை இருக்கான். யார்கிட்ட? அந்த திருச்சபை கிட்ட மட்டும்தான் உண்மை இருக்கு. எங்க இருக்குது? 1 கொரிந்தியர் 1 தீமோத்தேயு 3:15 எடுங்க. 1 தீமோத்தேயு 3:15 எடுங்க. நான் வர காலம் தாழ்த்தினால், இருங்க அண்ணா வாசிக்கிட்டோம். நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ன? இருங்கம்மா, அவர் வாசிக்கிட்டோம். இந்த திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆமா, இந்த வீட்டாரே அண்ணா, இந்த வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. இந்த திருச்சபை தான் வாழும் கடவுளின் திருச்சபையா. எந்த திருச்சபை? ஏன்னா அப்ப இருந்தது ஒரு சபை தான், அப்ப இருந்தது ஒரே சபை. 1600 வருஷம் இந்த உலகத்தில் இருந்த முதல் சபை, தொடர்ந்து இருந்த ஒரே திருச்சபை இது கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான். இதை நான் ஆணித்தரமா சொல்றேன். அதனாலதான் பிரிவினை சபைகள்லாம் நம்மளை போட்டு வெளுக்கிறாங்க காமெண்ட்ஸ்ல. அப்படிதான் எனக்கு சொன்னாங்க, ஏன்னா நான் படிக்கிறது இல்லை. கத்தோலிக்க திருச்சபை தான் உண்மையான திருச்சபைன்னு சொன்னா, எப்படி சொல்லுவ? இவர் கள்ள போதனை எல்லாம் சொல்றாங்க. இல்லைங்க, முதல்ல அது மட்டும் தான் இருந்தது, அந்த சபை மட்டும் தான் இருந்தது. 1600 வருஷமா இந்த உலகத்தில் இருந்த ஒரே சபை கத்தோலிக்க சபை. அப்ப அந்த சபையை பற்றி தான் பைபிள்ல வசனம் போட்டிருக்கு. வேற சபை இருந்தா கூட நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். ஓ, இந்த சபையை சொல்றாங்களா இல்ல வேற சபையை சொல்றாங்களான்னு கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். அப்ப தொடக்கத்துல இருந்து 1600 வருஷங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 1600 வருஷம் ஒரே சபை இருந்துச்சு. அப்ப பைபிள்ல போட்டிருக்கு, இந்த சபைதான் வாழும் கடவுளின் திருச்சபை. அதுவும் சாதாரண கடவுள் இல்ல, வாழும் கடவுள். இங்கதான் உயிரோட கடவுள் இருக்கிறாரா. அதுக்கு அடுத்த வரிமா அண்ணா, இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாயிருக்கிறது. இந்த சபைதான் உண்மைக்கு தூணும் அடித்தளம். உண்மை வேணுமா? எங்க போனோம்? இந்த சபை கிட்ட போ. எந்த சபை? கத்தோலிக்க திருச்சபை கிட்ட போ. இப்ப புரியுதுங்களா? அப்ப நான் என்ன பேசுறேன், சரியா தவறா அப்படின்னு யாரால தீர்ப்பிட முடியும்? கத்தோலிக்க திருச்சபை தான் சொல்லணும். இப்ப ஒரு 10 பாஸ்டருங்க இருக்கிறாங்க, ஒரு பாஸ்டரும் ஒரு மாதிரி தீர்ப்பு போதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 10 பேர்ல யாரு கரெக்ட்? ஒவ்வொருத்தரும் அவர் கரெக்ட்னு சொல்லிப்பார். ஆனா கேத்தலிக் சர்ச்சில் அப்படி பண்ண முடியாது, எந்த ஃபாதரும் அப்படி பண்ண முடியாது, இல்லையா? ஏன்னா நான் பேசுறது சரியா இல்லையான்னு யார் எனக்கு சொல்லுவா? கத்தோலிக்க திருச்சபை தான் சொல்லும். ஏன்னா அவங்க கிட்ட நீங்க போகணும்னு மத்தேயு 18வது அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார். உங்கள் இருவருக்கு யாராவது பிரச்சனை இருந்ததுன்னா முதல்ல போய் தனியா பேசி தீர்த்துக்குங்க. தனியா பேசி தீர்க்க முடியலன்னா ஒரு 2-3 பேரை வச்சு தீர்த்து கொள்ளுங்கள். 2-3 பேருக்கும் அவன் கேட்கல அப்படின்னா அவனை திருச்சபையிடம் அழைத்து வாருங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு வாழ்ந்த காலத்துல திருச்சபை கிடையாது. அப்ப இருந்தது டெம்பிள், கோயில், யூதர்களுடைய மதம். இயேசு பின்னால் வரப்போற திருச்சபை பத்தி அப்பவே சொல்லியிருக்கிறார். உங்ககிட்ட பிரச்சனைனா யார்கிட்ட போங்க? திருச்சபை கிட்ட போங்க. அப்ப திருச்சபை சொல்றத அவன் கேட்கணும். கேட்கலன்னா விட்டுரு, அவனை கேட்கலன்னா விட்டுடு, அவன் பிறத்தவன் போல இருக்கட்டும், இல்லையா? அப்ப எங்க அவனை கூட்டிட்டு போனோம்? அப்ப யார் சொல்றது சரி தப்புன்னு யார் முடிவெடுப்பா? போதுமா? அப்ப கத்தோலிக்க திருவை என்னமா மத்தேயு 18 இருக்குமா? பிரியமானவர்களே, அதனால இப்ப கத்தோலிக்க திருவை நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் திருமுழுக்கு அவசியம். திருமுழுக்கு தூயாவியானவரை பெற்றுக்கொள்வதற்கும் ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்படுவதற்கும்
நமக்கு திருமுழுக்கு தேவை. அதன் மூலமாக தான் திருச்சபையின் அங்கத்தினர் ஆகிறோம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்பது திருச்சபையும் சொல்லுது, பைபிளும் நமக்கு சொல்லுது. அதனால தவறான போதனைகளை போய் கேட்டு இங்கே தான் ரட்சிப்பு இருக்கு, அங்கே தான் அப்படி இருக்குன்னு தப்பா போய் விழுந்துடாதீங்க இல்லையா. பைபிள் மிகவும் தெளிவாக இருக்கு, திருச்சபையும் தெளிவாக இருக்கு. இனிமேல் யாருடைய விளக்கமும் உங்களுக்கு தேவையில்லைன்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஓகே. ஸோ திருமுழுக்கு குறித்து நம்ம கரெக்டாக ஒரு 1 ஹவரில் எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங். நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருக்கா திருமுழுக்கை பற்றி? ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லுவோம். இந்த காலை நேரத்தில் கத்தோலிக்க திருவையினுடைய முக்கியமான ஒரு அருட்சாதனம் திருமுழுக்கு. அதை பற்றி நிறைய குழப்பம், நிறைய விவாதம், நிறைய பேச்சு, அவ்வளோலாம் தேவையே இல்லை. இறை வார்த்தையும் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையும் ரொம்ப அழகாக நமக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. மேக்சிமிலியன் கோல்பேன்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நாசி கேம்ப்பு ஹிட்லர் அவன் யூதர்களெல்லாம் கொன்று அழிச்சான் இல்லையா? அப்போ கத்தோலிக்கர்கள் சில பேர் அவங்களுக்குலாம் யாரெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் யாரெல்லாம் அவங்களுக்கு உதவுனாங்களோ அவங்களையும் கொண்டு போய் கொன்னான். அதில் ஒரு ஃபாதர், அவர் யூதர்களுக்கு ஹெல்ப் பண்ணவர். அவர் பேர் மேக்சிமிலியன் கோல்பே இல்லையா? அவரும் அந்த இதில் இருக்கிறாங்க. அப்போது பேர் வாசிக்கிறான். யாராவது எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அவனையும் சேர்த்து ஒரு 10 பேரை இல்லையா பட்னி போட்டு சாவடிப்பாங்க. அப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க, பேர் சொல்கிறாங்க. அதுவும் எப்படின்னா அவன் தான் தேர்ந்தெடுப்பான். அப்படி கண்ணில் எவன் படுறானோ அவன் பேரை சொல்லி யார் வேணாலும் கூடுவான். அப்படி ஒரு 10 பேரை கூப்பிட்றான். 10வது ஒரு ஆளை கூப்பிடும்போது அவன் கதறி எழுதுறான். அவன் பேர் ஃப்ரான்சிஸ்ன்னு நினைக்கிறான் அந்த நபருடைய பேர். கதறி எழுதுறாரு, ஐயோ எனக்கு மனைவி பிள்ளைங்களாம் இருக்கு, நான் சாக விரும்பலன்னு அழுகுறாரு. அப்போ இவர் முன்னாடி வர்றார். அவருக்கு பதிலாக நான் சாகிறேன், யாரு நீ அப்படின்னு கேட்குறாங்க. அவரை பார்த்து என்ன கேட்டாங்க? யாரு நீ? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? பேர் சொல்லியிருப்போம், ஊர் சொல்லியிருப்போம். அவர் சொன்ன முதல் வார்த்தை, ஐ எம் அ கேத்தலிக் பிரீஸ்ட். என்ன சொன்னார்? நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர். அதனால தான் எனக்கு கேத்தலிக்னா ஒரு பெருமையாக இருக்கும் இல்லையா? அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன வார்த்தை? ஐ எம் அ கேத்தலிக் பிரீஸ்ட். பேர் சொல்லலம்மா, நான் இந்த ஊர்லேருந்து வரேன்னு சொல்லலை. தன்னுடைய அடையாளமாக அவர் எதை காட்டினாரு? அதான் உண்மை, அதுதான் நம்ம அடையாளம். நம்ம அடையாளம் வந்து நம்ம கேத்தலிக்ஸ். ஆர்சி இல்லை, அது செல்ல பேர். ரோமன் கேத்தலிக்ஸ் செல்ல பேர். ஆக்சுவலாக நம்ம அடையாளம் இது கத்தோலிக்க. நீங்கள் எப்போ சொன்னாலும் என்ன சொல்லணும்? ஐ எம் அ கேத்தலிக். ஐ எம் அன் ஆர்சின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ஐ எம் அ கேத்தலிக் பர்சன். ஓகே, வெரி குட். யா. நீ தேடும் சமாதானம் கைகளை தட்டி இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். ஆனந்தம் மாறுதல் இயேசு கிறிஸ்துதான். ஆனந்தம் மாறுதல் இயேசு கிறிஸ்துதான். நம்மாவில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். இனி நம்மாவில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். இயேசுவின் பாதம் அமர்ந்தால் போதும் எல்லா நோய்களும் ஓடிவிடும். இயேசுவின் பாதம் அமர்ந்தால் போதும் எல்லா நோய்களும் ஓடிவிடும்.
இயேசுவின் பெயரை சொன்னால் போதும் தொல்லைகள் எல்லாம் ஓய்விடும். இயேசுவின் பெயரை சொன்னால் போதும் தொல்லைகள் எல்லாம் நீங்கிவிடும். தொல்லைகள் எல்லாம் நீங்கிவிடும். நம் தொல்லைகள் எல்லாம் நீங்கிவிடும். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். ஆனந்தம் மாறுதல் இயேசு கிறிஸ்துதான். ஆனந்தம் மாறுதல் இயேசு கிறிஸ்துதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். இயேசுவின் குரலை கேட்டால் போதும் இதயம் மகிழ்ந்து களி கூறும். இயேசுவின் குரலை கேட்டால் போதும் இதயம் மகிழ்ந்து களி கூறும். இயேசுவின் பெயரை தொடர்ந்து கேட்டால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இயேசுவின் குரலை தொடர்ந்து கேட்டால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். ஆனந்தம் மாறுதல் இயேசு கிறிஸ்துதான். ஆனந்தம் மாறுதல் இயேசு கிறிஸ்துதான். நம் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். நம் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். நம் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். இனி நம் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான்.